அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர். ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ப்ரெஸ்டீஜ் ரியோ மாடல். இந்த அடுப்புக்கு நான் வச்ச ஒரு சின்ன ஒரு நேம் வந்து பார்த்திங்கன்னா அலிபாபா குகை. ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அலிபாபா குகைக்குள்ளே பூந்தோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வும் இருக்குது. ஃபுல்லாக டஸ்ட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை, பயந்துட வேண்டாம். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, கஸ்டமர் சொன்னது வந்து எரர் கம்ப்ளைண்ட் வருது, சம்டைம்ஸ் ஹீட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நடமாடும் நம்ம கைப்பிள்ளைங்க தான் காரணம். கண்டதையும் தின்னுட்டு அங்கங்கே முட்டையை வச்சுட்டு ஜாலியாக உள்ளே சுற்றிட்டு இருக்குங்க. இதுங்களால தான் பல பிரச்சனைகள் உண்டாகிறது. ஓகே, நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். காயிலெல்லாம் கழட்டிக்கலாம். நம்ம அந்த காயில் ஸ்க்ரூ கழட்டியாச்சு. கழட்டினதுக்கப்புறம் சென்சார் ஒயரிங் கழட்டிடலாம். எதனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போர்டை கழட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம போர்டில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் கழட்டிடலாம். ஆக்சுவலாக புதுசாக அவங்க பெருசாக யூசேஜ் கம்மி தான். பட் அவங்க சொன்ன ப்ராப்ளத்துக்கு நானும் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டேன். ஆஃப் ஆகிடு, கொஞ்ச நேரத்தில் ஆன் ஆகுது, மறுபடியும் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஹீட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீசெட் வராது. நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டோம். 1100 வச்சுருக்கேன் நான். நமக்கு ஹீட் ஆகிட்டுருக்கு. பட் கஸ்டமர் சொன்னது வந்து நார்மல் ஹீட்டு தான் வருது, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேதுங்கன்னு. சார் எரர் எதாவது வருதான்னு கேட்டேன். அவங்களுக்கு எதுவும் சொல்ல தெரியல, என்ன எரர் வருதுன்னு எங்களுக்கு சொல்ல தெரியல அவங்களுக்கு. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நோ ப்ராப்ளம், நீங்கள் கொண்டு வாங்க, நான் பார்த்து கொடுத்துறேன் அப்படின்னு. இப்போ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ரியோ மாடலில் பார்த்தீங்கன்னா 10.1 மாடல் இது. PIC 10.1. பட் ஆனால் இதில் அந்த மாடல் நம்பர் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக நெட்டில் நீங்கள் யூடியூப்பில் அதிகமாக இந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் போட்டிருக்க மாட்டாங்க. 1-2 தான் இருக்கும். நம்மளதே இப்போ 2வது முறையாக அந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம் இந்த எரர் கம்ப்ளைண்ட்டுக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு எந்த எரர் வரல. என்ன எரர் வருதுங்க நம்ம செக் பண்ணிடுவோம். நமக்கு என்ன அங்கே எரர் வந்திருக்கு அப்படின்னா E3 எரர் வந்திருக்கு. சரிங்களா, மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு நான் போகிறேன். பட் இதில் 2 விதமான எரர் காமிக்கும், நீங்கள் வந்து கவனிக்கணும். 2 விதமான எரர் நமக்கு வரும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 விதமான எரர் வந்துட்டு நமக்கு போகும். அப்படிங்கும்போது இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேங்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வரும் இந்த எரர் கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது. நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரியாது, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வராது. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நண்பர்களே இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன மாற்றணும் அப்படிங்கிறது தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் போர்டே கழட்டி நீங்கள் வேலை பார்க்கணுங்கிறதே இல்லை. போர்டை கழட்டாமே அந்த ஃபால்ட் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ரொம்ப செலவும் கம்மி தான். ரொம்ப அதிகமாக செலவு வரும்னு பயப்படவே வேண்டாம். இப்போ நமக்கு அதில் 2 விதமான எரர் வரும். பிரைட் கம்மி பண்ணியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 1100 உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் மட்டும்னு பாருங்கள். E3 வரும். பட் E3 அதுக்கு முன்னாடி ஒரு எரர் காமிக்கும் நமக்கு.
மேக்ஸிமம் அந்த எரர் வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். E3 வந்தால் என்ன கம்ப்ளைண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு எரர் வரும். அந்த எரர் வச்சு தான் நீங்கள் சால்ட்ரிங்கே பண்ணாமல் ரெடி பண்ணுறது எப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நமக்கு வரல. பட் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்துச்சு. அந்த எரர் கம்ப்ளைண்ட் சொல்லிடுறேன். E7 வரும். E7 வந்துட்டு அதுக்கப்புறம் E3 கம்ப்ளைண்ட் வரும். பட் இதுக்கு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணவே வேண்டாம். சால்ட்ரிங் பண்ணாமே நம்ம ரெடி பண்ணலாம். என்னங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போ இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னா, நமக்கு காயிலுக்கு மேலே ஒரு சென்சார் வரும். சரிங்களா? இப்போ நமக்கு இந்த காயிலுக்கு மேலே சென்சார் வந்து சென்சார் தான் கம்ப்ளைண்ட் நமக்கு. இதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா போதும். இப்போ அதை மட்டும் நான் மாற்றி உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. சென்சார் நம்ம கழட்டிடலாம். ஃபேன் நிற்கிட்டோம், ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஃபேன் ஓடி நின்னதுக்கப்புறம் நம்ம பவர் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த சென்சார் கழட்டிட்டு வேறு சென்சார் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன். அது எப்போ நிற்கிறது, நம்ம எப்போ கழட்டுறதுங்க? ஓகே, நான் இப்போ இந்த சென்சார் கழட்டிட்டேன். இப்போ இந்த சென்சாரை நான் கழட்டிட்டு இப்போ நான் வேறு ஒரு சென்சார் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சென்சார் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இது வேறு சென்சார், இது கழட்டின சென்சார் இங்கே இருக்குது. இப்போ நம்ம இந்த சென்சார் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சால்ட்ரிங் பண்ணாமையே நீங்கள் ரெடி பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக நமக்கு வேலை இது. பட் ஆனால் உங்களுக்கு ஃபேன் வந்து ஆஃபே ஆகாது. ஆஃப் ஆகாமல் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. பட் இன்றைக்கி எனக்கு ஒரு நண்பர் ஒரு டவுட் கேட்டிருந்தார். ஆனால் ஃபேன் ஆன் பண்ணால் ஓடிட்டே தான் இருக்குது. பட் ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லைனா ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் டேரெக்டாக ஓடிட்டே இருக்குது அப்படின்னாரு. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இந்த ஃபேனுக்கிட்ட வரக்கூடிய 80-50 டிரான்சிஸ்டர் மாற்றுங்கன்னு. அவர் மாற்றினாலும் அதே ஃபால்ட்டு தான் நான் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தார். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சென்சார் மட்டும் மாற்றுங்க, உங்களுக்கு ரெடி ஆகிரும்னு. பட் சென்சார் மாற்றினாப்புல பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சென்சார் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போர்டு ஸ்க்ரூ போட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காயிலுக்கு மேலே இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாற்றிருக்கிறது சென்சார் தான் மாற்றிருக்கோம். நண்பர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த சென்சார் மாற்றுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறது மேலே ஹீட்சிங் பேஸ்ட்டு வராது. ஹீட்சிங் பேஸ்ட் வராது. கம்பல்சரி நீங்கள் ஹீட்சிங் பேஸ்ட் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு நான் தனியாக வாங்கி வச்சுருக்கேன் தெர்மல் பேஸ்ட்டு. சென்சாருக்கு மேலே அந்த பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. போதும், நீங்கள் ரொம்ப வலியே போடணுங்கிறதுல பேஸ்ட்டு நார்மலாக கொஞ்சமாக நீங்கள் போட்டால் போதும். இப்போ நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை, அந்த சென்சார் தான் ஃபால்ட்டு. E7 வந்துட்டு E3 வரும். E7 அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்சார் ஒயர் கட் ஆகிருக்கலாம், இல்லை சென்சார் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கலாம். சென்சார் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு E7 வந்துட்டு E3 ப்ராப்ளம் வரும். இப்போ நமக்கு நல்லாவே ஹீட் ஆகுது, பக்காவாக இருக்குது. ஓகே நண்பர்களே, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். வீடியோ ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது. இந்த ப்ராப்ளம் இந்த மாதிரி மாடலுக்கு வந்துச்சுன்னா, இந்த மாதிரி மாடலுக்கு மட்டுமல்ல, ப்ரெஸ்டீஜ் அதாவது ப்ரீத்தி, பிஜிஎன், எந்த கம்பெனி லோக்கல் இண்டக்ஷன் ஸ்டவ் எதுவாக இருந்தாலும் இந்த சென்சார் ஒயர் கம்ப்ளைண்ட்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். E3க்கு வந்து சில பேர் ரெசிஸ்ட் நம்ம ஓப்பன் ஆனாலும் இல்லை ஹை வேல்யூ ஆனாலோ
இந்த மாதிரி நமக்கு E3 ப்ராப்ளம் வரும். சென்சார் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் E3 ப்ராப்ளம் வரும். அதனால் நீங்கள் கவனமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில பேர் ரெசிஸ்டர்லாம் மாற்றிடுவாங்க. ரெசிஸ்டர் மாற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். பட் ஆனால் ரெசிஸ்டர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே E3 ப்ராப்ளம் வரும். ஹீட்டே ஆகாது. இந்த மாதிரி ஹீட்டே ஆகாது. சரிங்களா? ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து E3 ப்ராப்ளம் வருதுன்னா கம்பல்சரி IGBT கீழே வரக்கூடிய சென்சாரை நீங்கள் செக் பண்ணுங்கள். சரிங்களா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ IGBT இங்கே இருக்குன்னா அது கீழே இதே மாதிரி ஒரு சென்சார் போட்டிருப்பாங்க. அதாவது IGBTக்கு மறைச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு கீழே இருக்கும். நிறைய இண்டக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியே அந்த சென்சார் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். இப்போ சில இண்டக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சார் கொடுத்துருப்பாங்க டயோடுக்கு மேலே. இந்த ஒயர் கட் ஆச்சுனாலும் E7 வரும் ப்ரெஸ்டீஜில். ஓகே, இப்போ நமக்கு பக்காவாக ஹீட் ஆகுது. மீண்டும் அடுத்த தரமான பதிவில் நம்ம சந்திக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குற நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை ஆல்னு கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே நண்பர்களே, அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.